கனவு ஏன் வருகிறது? கனவு அதாவது நம்முடைய கையையே தலவாணி மாதிரி சில பேர் வச்சு படுத்துக்குவாங்க. அப்படி படுக்கும்போது காது அப்படி மடங்கிடும். ஒன்று, இது ஒரு காரணம். படுக்கும்போது நல்லா காதை ஃப்ரீயாக வச்சு படுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் மடக்கி வச்சிங்கன்னா காது எப்போதுமே காற்றினால் சத்தத்தை உள்வாங்கக்கூடியது. புரியுதுங்களா? இதை அமுக்கி பிடிச்ச உடனே காதில் சரியாக படுக்காமல் அப்படி அமுக்கி பிடிச்சிங்கன்னா கனவு கண்டிப்பாக வரும். ரெண்டாவது, கையை தலாணிக்கு பொழுது கையை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னாலும் கனவு வரும். சரி, இந்த கனவு ஏன் வருகிறது? மனதால் செய்யும் வினை. ரோட்டில் போயிட்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். ஒரு குச்சி எடுத்து ரோட்டில் போகிற செடியெல்லாம் அடிச்சுக்கிட்டே போவான் சில பேர். அல்லது நாய் எங்கேயாச்சும் நிற்கும், இவன் கீழே கல்லை பார்த்துட்டு எடுத்து நாயை விட்டன்ட்டு அடிப்பான். அதாவது மனதாலே செய்கிற வினை, மனம் மொழி மெய்களால் அப்படிம்பாரு வள்ளுவர். பாவம் செய்கிறோம்ல, உடம்பால் அடிக்கிறது, கையால் ஒருத்தனை அடிக்கிறது, இது உடம்பாலே செய்யும் வினை. மனதாலே செய்யும் வினை, வார்த்தையால் செய்யும் வினை. வார்த்தையால் ஒருத்தனை திட்டுறது, கண்ணா அப்படின்னான்னு எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்கோ அவ்வளோ அதையும் சொல்லி திட்டுறது, இது மொழியாலே செய்யும் பாவம். சில பேர் மனதாலேயே திட்டுவான், பார்த்தா நல்லவன் மாதிரி நம்மள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். இவனை கிடக்கிறான், இவனை பற்றி தெரியாதா எனக்கு, அங்கே போய் நம்மளை பற்றி இல்லாததெல்லாம் சொல்லுவான் ஏதாச்சும். இது மனதாலே செய்கிற வினை. புரியுங்களா? இந்த மனதாலே செய்கிற வினை தான் கனவாக நிகழும். இதுதான் உண்மை. நம்மளுக்கு ஒருத்தன் பிடிக்கல, வண்டியில் போயிட்டுருக்கான், புது வண்டி வாங்கிட்டானா, வண்டியை பார்த்து எங்கேயோ விட்டு மோத போகிறான் பாரு, இவன் மோதணும்னு நடப்பான். மனதாலே அடுத்தவங்களுக்கு பாவம் செய்கிறது. இந்த வினை எப்படி தீரும்? ஒருத்தன் அடித்தா அடுத்த ஜென்மத்தில் இன்னொருத்தன் அடிப்பான், இல்லை இந்த ஜென்மத்திலே அடிப்பான். நீ ஒருத்தனை திட்டினா எவனோ ஒருத்தன் உன்னை திட்டுவான். 2 பாவங்களுக்கு நிகராகிடும். நீ மனதாலே செய்கிறிய பாவம், மனதாலே அடுத்தவனை திட்டுற, ஏதோ நிந்திக்கிறன்னு வச்சுக்க, இந்த பாவம் கனவாலே தீருமா. புரியுங்களா? அதனால தான் இவன் சில தீய எண்ணங்களில் தீய செயல்களை யாராச்சும் திட்டிகிட்டு இருப்பான், இல்லை ஏதாச்சும் நாய் மாடு ஆடு எல்லாம் அடிப்பான். மனதாலேயே அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவனுடைய செயல்பாடுகள் படுத்த உடனே அவனை அறியாமலே கையை தலைக்கு வச்சுப்பான், இந்த காது மடங்கும். அல்லது 2 வகையிலையும் இமிடியேட்டாக கனவு வரும். காதை ஃப்ரீயாக வச்சிங்கன்னா பெரும்பாலும் கனவு வராது. மற்றவனுக்கு மனசால் எந்த நேரமும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், அவனுக்கு அதிகப்படியான கனவு வரும்.